இப்போ நம்ம பாலா 25 வந்து வெகு விமர்சையாக நடந்துச்சு. அதாவது வணங்கான் படத்தோட ஆடியோ மற்றும் ட்ரையல் லான்ச்சில் அந்த விழாவை கொண்டாடினாங்க. இப்போ நமக்கே தெரியும், அந்த விழாவில் சீஃப் கெஸ்ட்டாக நம்ம சிவகார்த்தியும் கலந்துக்கிட்டு அவர் பல விஷயங்களை பேசினாப்படி. அதில் மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாப்படி. என்ன அப்படின்னா, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமரன் படம் வந்து நெகட்டிவ் கிளைமேக்ஸு, தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது, எடுபடாது அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு காரணம் என்னென்னா இயக்குனர் பாலா சார் தான். ஏன்னா அவருடைய பிதாமகன் படமும் ஒரு தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. அதாவது 2003 வருஷம் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. அதுவும் நெகட்டிவ் எண்டு தான். ஆனால் பாருங்கள், அந்த படம் சூப்பர் டூப்பர் பம்பர் ஹிட்டு. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நானும் இருந்தேன். சொல்லி வச்ச மாதிரியே அமரன் படமும் பம்பர் ஹிட்டு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசினார். இதை கேட்ட கடுப்பாகி பல பேர் வந்து இதாகிட்டாங்க. ஏப்பா, உண்மையாலுமே நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்கீங்க, இல்லைன்னா சொல்ல. ஆனால் வணங்கான் படத்துக்கு வந்து உங்கள் அமரன் படத்தை பற்றியே நீங்கள் பேசிகிட்டு இருந்தா என்ன நியாயம் அது? அது மட்டும் கிடையாது, பாலாவோட பிதாமகன் மட்டும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன நெகட்டிவ் எண்டிங் படம் கிடையாது. இதே பாலாவோட முந்தைய படமான நந்தாவும் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆச்சு, நெகட்டிவ் எண்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது அது மட்டுமா, அதற்கு முன்னாடி வருஷம் நம்ம ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த ரமணா படமும் நெகட்டிவ் எண்டு தான். ஸோ அதுவும் பிளாக் பஸ்டர் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இதெல்லாம் இருக்கட்டும்பா, ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அண்ட் ஆல் டைம் கிளாசிக் என்று போற்றப்படுகிற நாயகன் படம், மணிரத்னம் இயக்கத்தில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் நடித்த தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட ஒரு படம் நாயகன். அந்த படமும் ஒரு தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆச்சு, 1987 வருஷம். அந்த படத்தோட கிளைமேக்ஸும் மெகா நெகட்டிவ் எண்டு தான். ஸோ எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டது நாயகன் தான். ஸோ அதனால் பிதாமகனுக்கு முன்னாடியே நந்தா, ரமணா, நாயகன், இன்னும் சொல்லப்போனால் நாயகனுக்கு முன்னாடி கூட ஏதாவது படம் இருக்கலாம். ஸோ அப்படி எல்லோருக்கும் முன் உதாரணம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ அதனால் சிவகார்த்தியோட அமரன் மாதிரியே இந்த வணங்கான் படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய நினைக்கிறீங்களா? ஆனாலும் கூட வணங்கான் தீபாவளி ரிலீஸில், பொங்கலுக்கு தான் ரிலீஸு. ஸோ இது வரைக்கும் தீபாவளிக்கு நெகட்டிவ் என்று தான் பரவாயில்ல, பொங்கலுக்கே நெகட்டிவ் என்றிருந்தாலும் படம் பட்டை கிளப்பும் அப்படின்னு தான் பாலாவோட வெறிபிடித்த தீவிர ரசிகர்கள்லாம் சொல்கிறாங்க. நாமும் கூட அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நம்ம வேண்டுவோம்.